Hi friends, welcome to my channel Sri Fashion and Beauty. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல ஜிக்ஜாக் ஸ்டிச் வந்து எப்படி போடலான்னு பார்க்கலாம். அதாவது ஜரி த்ரெட் போட்டு அதுக்கு மேலே ஜிக்ஜாக்காக எப்படி ஸ்டிச்சஸ் போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஃப்ளவர்ஸ் எல்லாம் போடுறோம் இல்லைங்களா, அதில் வந்து கொடி மாதிரி போடுவோம் இல்லைங்களா, இப்படியெல்லாம் கொடி போடுவோம் இல்லைங்களா, அது வந்து நல்லா டார்க்காக காட்டுறதுக்கு இந்த ஜிக்ஜாக் போடலாம். அதே மாதிரி கட் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம வந்து 2 டைப்பாக கட் பண்ணுவோம். அது வந்துட்டு ஒன்று அந்த நெருப்பு இருக்கு இல்லைங்களா, நெருப்பில் காட்டி கட் பண்ணுறது, இன்னொன்று டேரெக்டாக வந்து சிசர்லேயே கட் பண்ணுவாங்க, அப்புறம் இன்னொன்று க்ளூ வச்சு கட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி 3 மெத்தட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த சிசர் வச்சு கட் பண்ணுறதும் அதுக்கப்புறம் அந்த நெருப்பு வச்சு கட் பண்ணுறது ரெண்டுக்குமே நம்ம வந்து ஜிக்ஜாக் போட்டால் மட்டும்தான் ஸ்டிச்சஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், சேஃபாக இருக்கும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து கழண்டு உருவிட்டு வந்துடும். அதனால் கண்டிப்பாக அந்த இடத்துலையும் வந்துட்டு நம்ம வந்து ஜிக்ஜாக் யூஸ் பண்ணுவோம். சரி வாங்க இந்த ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு மேலே தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட போகிறோம். நான் வந்து இன்றைக்கி வந்து நார்மல் ஜரி த்ரெட் தான் எடுத்திருக்கேன். இதில் இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லணும். இந்த ஜரி த்ரெட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் நம்பர் இருக்குது 704 அப்படிங்கிறது. இதுவும் அதுவும் ஒரே த்ரெட்டு தான் இது. பட் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது பாருங்கள், இது வந்து இந்த த்ரெட்டு தான். இது வந்து A1 மம்தான்னு சொல்லிட்டு இதோட அந்த ஸ்டிக்கர் வந்து கீழே விழுந்துருச்சு. இதுதான் வந்துட்டு நல்ல குவாலிட்டியான ஜரி த்ரெட்டு. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா இது வந்து ரொம்ப திக்காக இருக்கும். இந்த த்ரெட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் தான் இந்த பாருங்கள் திக்காக இருக்குது. இன்னொன்று ரொம்ப சீக்கிரம் கட் ஆயிரும். நீங்கள் ரொம்ப இழுத்தீங்க அப்படின்னா கட் ஆயிரும். அதனால் இது வந்து நான் அதிகம் யூஸ் பண்ணுறதில்ல. அதிகம் நான் அது யூஸ் பண்ணுறதே கிடையாது. இதெல்லாம் ஸ்டார்டிங்கில் நான் வாங்கினது. எனக்கு அப்போல்லாம் தெரியல, குவாலிட்டி பற்றியெல்லாம் அவ்வளோக்கா தெரியல. ஸோ அதனால் அப்போ வாங்கியிருப்பேன். அப்புறம் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு இது நல்லாலன்னு சொல்லிட்டு அப்புறம் இதை அப்படியே விட்டுட்டேன். சரி ஓகே, இது நம்ம கிளாஸுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த டிஃப்ரென்ஸ் தான் உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு நினச்சேன். நீங்கள் வந்து எப்போ ஜரி த்ரெட் வாங்கினாலும் A1 மம்தாங்கிற அந்த பிராண்டே வாங்குங்க. அது பாருங்கள் இந்த மாதிரி பெரிய கண்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி கண்டு தான் இருக்கும். இந்த பிளாக் கலரில் தான் இருக்கும் கண்டிப்பாக. இந்த த்ரெட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் லைட்டாக வந்து தின்னாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த த்ரெட்டே வந்துட்டு நீங்கள் எப்போயும் வாங்கிக்கோங்க. இப்போ ஜிக்ஜாக்காக ஸ்டிச் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம செயின் ஸ்டிச் கொடுக்கணும். ஏன்னா பேஸ் கொடுக்கணும் இல்லைங்களா கண்டிப்பாக. அதனால் இப்போ வந்து நான் இந்த இடத்துல வந்து த்ரெட் எடுத்திருக்கேன். நம்ம எப்பயும் போல் பேக்கில் வந்துட்டு குட்டியாக ஒரு லாக் போட்டுட்டு ஆரம்பிச்சிடலாம். நம்ம வந்து ஜிக்ஜாக் போடுறதுக்கு செயின் ஸ்டிச் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக போடணும் அப்படிங்கிற நெசசிட்டி கிடையாது. ஏன்னா மேலே நம்ம கண்டிப்பாக ஒரு ஸ்டிச் போட போகிறோம் இல்லைங்களா. ஸோ அதனால் லைட்டாக, அதுக்குன்னு ரொம்ப பெருசாக வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக பெரிய செயின் போட்டாலே போதும். உங்களுக்கு கண்டிப்பாக என்னோடய எம்ப்ராய்டரி கிளாஸ் வந்து யூஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கூட தெரிவிங்க. உங்களுக்கு என்ன டவுட்டு, எந்த இடத்துல உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னு கூட எனக்கு வந்து சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல கொண்டு வந்து நம்ம நிறுத்திட்டோம் இல்லைங்களா. இப்போ வந்து இங்கே நம்ம எண்டு நாட் போட்டுட்டு தான் ஆரம்பிக்கணுமா அப்படின்னா தேவையில்லை. ஏன்னா இது அப்படியே நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு குட்டியாக ஒரு லாக் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல நான் ரொம்ப குட்டியாக தான் லாக் போட்டிருக்கேன். ஸோ போட்டுட்டு அப்படியே நம்ம வந்து ஸ்டிச் போட்டுடலாம். ஜிக்ஜாக் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து இந்த டைரெக்ஷனில் போடுவோம் இல்லைங்களா, இப்படி போடுவோம் இல்லைங்களா, இதுதான் ஜிக்ஜாக்கு. பட் ஆனால் இது வந்து நல்லா நெருக்கமாக போடுறோம், அவ்வளோதான். என்னென்னா இந்த ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், நம்ம வந்து ரொம்ப நெருக்கமாக போடுறதுனால. பட் ஆனால் என்ன, இது வந்து நல்லா பார்க்குறதுக்கு லுக்கும் சூப்பராக இருக்கும், நல்லா டார்க்காகவும் தெரியும். இன்னொன்று நம்ம வந்து கட் ஒர்க் பண்ணுறப்ப கண்டிப்பாக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து உங்களுக்கு அந்த சாண்டல் கலர் மெட்டீரியலில் தான் நான் வந்து இவ்வளோ நாளாக ஸ்டிச்சஸ் போட்டுட்டு இருந்தேன். பட் அதில் வந்து சம்டைம் இந்த ஜரி த்ரெட் போடுறப்ப நல்லா டார்க்காக தெரியலையா, எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் இப்போ வந்து வேறு ஒரு மெட்டீரியல் வாங்கிட்டு வந்து அதில் போடுறேன் நான். இதுவுமே பார்த்தீங்கன்னா லைனிங் தான். இது பாருங்கள், இப்போ கொஞ்சம் தூரம் நம்ம போட்டிருக்கோம், இதுக்கே தெரியுது பார்த்தீங்களா. இப்போ இங்கே இருக்கிற ஸ்டிச்சுக்கும் இதுக்கும் பாருங்கள் அப்படியே நல்லா டார்க்காக தெரியும். இந்த மாதிரி கொடியிலெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம இதில் வந்துட்டு நம்ம வெறும் ஜரி வச்சு தான் போடணுங்கிறது இல்லை, நீங்கள் வந்து த்ரெட்டு வச்சு, சில்க் த்ரெட்டு வச்சும் கூட நீங்கள் வந்து கண்டிப்பாக இது போடலாம். இது ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு போடுறதுக்கு. நான் இன்னொருக்க தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். ஜிக்ஜாக் அப்படிங்கிறது நம்ம இந்த செயின் ஸ்டிச் போடுறோம் இல்லைங்களா, அதில் வந்துட்டு இந்த பக்கம் செயினுக்கு இந்த பக்கம் ஒட்டியே, ரொம்ப இப்படி தள்ளி போடக்கூடாது, செயினை ஒட்டியே இந்த பக்கம் ஒரு ஸ்டிச் போட்டு நூல் இழுத்துட்டு அதே மாதிரி செயினுக்கு இந்த பக்கம் ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும், அவ்வளோதான். இந்த மாதிரி மாறி மாறி இந்த பக்கம் ஒரு ஸ்டிச்சு இந்த பக்கம் ஒரு ஸ்டிச்சு அப்படியே போட்டு வர வேண்டிதான். பட் என்னன்னா நல்லா கிட்ட போடணும். நீங்கள் வந்து ரொம்ப தூரம் தள்ளி போட்டுறாதீங்க. மெயினாக நம்ம கட் ஒர்க் போடுறதுக்கு எல்லாமே இந்த மாதிரி ஓரத்தில் வந்துட்டு ஜரி த்ரெட்டில் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு தான் போடுவோம். ஏன்னா சில்க் த்ரெட்டில் வந்துட்டு ஜிக்ஜாக் போட்டு கூட நம்ம வந்து கட் பண்ண மாட்டோம். ஏன்னா சில்க் த்ரெட் வந்து ரொம்ப லேஸாக தானே இருக்கும். ஸோ அதனால் அது அவ்வளோக்கா வந்து சேஃப்டி கிடையாது, ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ அதனால்
எப்போவுமே வந்து ஜரி த்ரெட்டில் தான் நம்ம வந்து போடுவோம். உங்களுக்கு ஸ்டிச்சஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பேசிக்காக வந்து நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டு பழகிக்கோங்க நல்லா. அது வந்து வந்துருச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக எல்லா ஸ்டிச்சும் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம அவ்வளோதான் எண்டுக்கு கொண்டுட்டு வந்துட்டோம். இந்த இடத்துல நம்ம நாட் போட்டுக்கலாம் எப்பயும் போல். உள்ளே விட்டுட்டு செகண்ட் லூப் எடுத்துகிட்டு லைட்டாக ஒரு ட்விஸ்ட் பண்ணி அப்படியே ஃபஸ்ட் லூப்பை த்ரெட்டில் நீடில் பிடிச்சிட்டு அப்படியே உள்ளே எடுத்துட வேண்டியதான். ஓகே, இதை நான் கொஞ்சம் நீளமாக இழுத்து பிடிச்சிட்டேன்னா ஸோ அதனால் அப்படி வந்துருச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவ்வளோ தாங்க ஜிக்ஜாக் ஸ்டிச் வந்து இவ்வளோ தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா டார்க்கு எப்படி தெரியுது பாருங்கள். நான் வந்து பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு காட்டுறேன் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் வந்து செயின் ஸ்டிச் வந்து எப்பயும் போல் கொஞ்சம் கரெக்டான சைஸ்லேயே போடுறேன். இப்போ பாருங்கள், பக்கத்தில் வந்து செயின் ஸ்டிச் இருக்குது. இப்போ இதோட திக்னஸ்க்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் நம்ம வந்து நம்ம கொடியெல்லாம் போடுறப்போ வெறும் செயின் ஸ்டிச் போடுறத விட நீங்கள் இந்த மாதிரி ஜிக்ஜாக் போட்டிங்க அப்படின்னா அந்த கொடி வந்து நல்லா டார்க்காக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து ஜிக்ஜாக் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு கற்றுருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களாலே முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப்பில் கூட மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, என்னோட வீடியோஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் வந்து ஆரி எம்ப்ராய்டரி கற்றுக்கணும்னு ஆசைப்படுறீங்க தானே? அப்புறம் என்ன, ஃபஸ்ட்டு என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பாருங்கள் ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு வந்துடும். உடனே என்னோடய வீடியோஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.